அவர் வந்து அன்டெஸ்டட் வாட்டர். ஏன்னா அவருடைய செயல்பாடுகளில் இன்னும் ஒரு தெளிவு வரல. அவரிடம் முழுமையாக மக்களை சந்திக்க வழியே வரவும் இல்லை. அதனால ஆனால் ஒரு பெரிய ஒரு 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 சைஸபிள் யூத்து அவருக்கு ஆதரவாக இருக்காங்கங்கிறது தெரியுது, பார்க்குற இடத்துல தெரியுது. நாம் அன்னைக்கு கூட கோயம்புத்தூருக்கு நான் போயிருக்கும்போது அவரும் வந்திருந்தார். நான் பார்த்தேன், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யூத் இருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் மாணாக்கனா, நாட் அஸ் ஏ காங்கிரஸ் மேன், அவர் யாரோட சேர்ந்தா பயன்படுவார், அவருக்கும் பயனா இருக்கும், சேர்றவங்களுக்கும் பயனா இருக்கும். அவர் தனியாக நின்னாருன்னா எனக்கு ஒரு 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 8 to 10% ஓட்டுக்குள்ளே தான் வாங்குவாரோங்கிறது என்னுடைய அனுமானம். இதுக்கு என்கிட்ட எந்த விதமான என்னுடைய அனுமானம் மட்டும்தான், யூகம், அனுமானம். பார்க்கலாம். அவர் யாரோட சேர்ந்தா பயனடைவார். நிச்சயமா பயன்படும். அதன் அடிப்படையில் கேட்குறேன் சார், ஒரு எதிர்காலங்களில் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் வந்ததுன்னா காங்கிரஸ் தவிர கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குமா? கூட்டணியினுடைய முடிவு தமிழ்நாட்டினுடைய நிலைமையினுடைய அடிப்படையில் மட்டும் எடுக்கப்படுவதல்ல. அகில இந்திய கட்சி, அகில இந்திய காங்கிரஸ். ஆகவே அது கூட்டணியை பற்றி ஒரு முடிவு எடுக்கின்ற போது அகில இந்திய அளவுடைய நிலைப்பாட்டையும் நிலைகளையும், பாராளுமன்றத்திற்கு உள்ள வெளியே இருக்கிற நிலைமைகள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவர்கள் முடிவெடுப்பார்.